ரேகா குட்டி, பஸ்ஸில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும்மா. வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணி சொல்லு. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா சாமின்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்டாங்க. கண்டக்டரு, இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எல்லாம் இறங்கி போங்க. ஐயோ, நான் ஊருக்கு வேற போகணுமே, என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த வழியாக போகிறீங்களா? இல்லைம்மா, வேணா எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், அந்த வழியாக போ, நான் உனக்கு வழி சொல்கிறேன்னு சொன்னாங்க. ரேகா குட்டியும் அந்த தென்னந்தோப்பு வழியாக நடந்து போயிட்டு இருந்தா. தென்னந்தோப்பில் ஒரு காத்து கருப்பு அவளை வேகமாக துரத்துனதை பார்த்துட்டு, ஐயோ சாமி விட்டா போதும்னு ஊருக்குள்ளே வேகமாக ஓடி வந்து தோப்புன்னு மயங்கி விழுந்தா. அந்த பக்கமாக வந்த 2 பேர் ரேகா குட்டியை காப்பாற்றி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்ன அந்த தென்னந்தோப்பில் ஒரு காத்து கருப்பு என்னை துரத்துச்சு தெரியுமா? ஐயையோ, காத்து கருப்பெல்லாம் இல்லைம்மா, தென்னை மட்டை உன் மேலே விழுந்துரும்னு சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்